ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பருப்பு அடை தோசை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் 200 கிராம் சேர்த்துக்கிறேன். அதே 200 கிராமுக்கு இட்லி அரிசியும் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். முதல்ல பருப்பு அரைச்சிக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. அதே மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டுக்கோங்க. அரிசியும் அரைச்சாச்சு. இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் வதக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா தோசை போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோசை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.